මං දර්ශනයක් දකිනවා. நான் தரிசனம் ஒன்றை காண்கிறேன். අපේ රටට හෙන ගහනවා. எங்களுடைய நாட்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. ලංකා සිටියම තියෙන ප්‍රදේශයට විශාල අකුණු ගින්දර හෙන වැටෙනවා. எங்களுடைய அந்த நாட்டை சுற்றி இருக்கிற விடயங்களுக்கூடாக விசாலமான මම බය වෙලා ඒ விழுகிறது. ගැන බලාගෙන ඉද්දි நான் பயந்து அந்த விடயத்தை பார்த்து கொண்டிருக்கிற අපේ வேளை රට ගොඩක් තැන්වල ගිනි ගන්නවා මට පෙවුණා. நிறைய நாடுகளில் இந்த நாட்டில் அக்கினி பிடிக்கிற மாதிரி எனக்கு தோன்றியது. මං ඒ ගැන ඉතාමත්ම ශෝකෙන් ලංකා සිටියම දෙස බලන් ඉන්නවා. மிகவும் சோகமாக நான் இலங்கை தேசத்தை குறித்து பார்த்து கொண்டிருந்தேன். ලංකා සිටියමේ ගොඩක් පළාත් වල ගින්නක් ඇවිලීගෙන இலங்கையில நிறைய பிரதேசங்களில் அக்கினி அப்படியே நகர்ந்து கொண்டு செல்லுகிறது. එවිට මම මේ ගැන ඇසුවම යේසුස් වහන්සේගෙන් அப்பொழுது நான் இதை குறித்து கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது යේසුස් වහන්සේගේ ආත්මය මට පණිවිඩ තුනක් කිව්වා. தேவனுடைய ஆத்துமா எனக்கு 3 விடயங்களை குறித்து கூறியது. පළවෙනි එක අපේ රට ලොකු ආර්ථික කඩාවැටීමකට දින 90කින් පස්සේ පැමිණෙන්නේ. முதலாவது 90 நாட்களுக்கு பிறகு பொருளாதாரத்தில் எங்களுடைய நாடு மிகவும் வீழ்ச்சி அடைய කොච්චර இருக்கிறது. ආර්ථික කඩාවැටීමක්ද කිව්වොත් பொருளாதார வீழ்ச்சி எவ்வளவு என்று சொன்னால் අපේ රට ලෝකයේ හමුවේ ආධාර ලබන රටක් බවට පත් වෙනවා කෑම වෙනුවෙන්. உலங்களுக்கு ஊடாக உணவுக்காக அவர்கள் ஆதாரங்களை கேட்கிற நாடாக தள்ளப்படுகிறது. දෙවෙනි එක ස්වාමීන් වහන්සේ මට කිව්වා இரண்டாவது விடயம் கர்த்தர் சொன்னது මේ රටේ විශාල බීසනයන් මතු කාලේ අරබුද මිනි මරා ගැනීම ගිනි තබා ගැනීම ලොකු කලබගෑනි කීපයක් ගණනාවක් රටේ වෙන බව. இந்த நாட்டிலே முடிவு காலத்திலே எல்லோருக்கும் ஊடாக பெரிய கலவரங்கள் தீ வைத்துக் கொள்ளுகிறது, மனிதர்களை மரித்துக் கொள்ளுகிறது, இப்படியான விடயங்கள் நடக்கும் என்று. තුන්වෙනි එක උන්වහන්සේ මට කිව්වා மூன்றாவது விடயம் எனக்கு சொன்ன காரியம் ලංකාවේ තරුණයෝ දෙපිරිසකට බෙදිලා இலங்கையிலே இளைய யுவதிகள் 2 வகையாக பிரிந்து විශාල අරගල වලට රට යන බව. விசாலமான கலவரங்களை நடத்தி செல்லுகிற நாடாக இருக்கும். අනාගත වත්රු කින්ස්ලි විසින් තීර්කදර්ශි 2025 தீர்க்கதரிசியானவர் கிங்ஸ்லி கூடாக 2025ஆம் தேதி 17 වෙනිදා ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி පස්වරු 2:37ට මෙවැනි එළිදරව්වක් දර්ශනයකින් දැක කිව් බව මතක තියාගන්න. நான் சொன்ன இந்த தரிசனத்தின் காரியங்கள் வெளிப்படுத்தப்படும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ස්වාමීන් වහන්සේ මට කියන විට මා කතා කළ යුතුයි. தேவன் எனக்கு சொல்லும் பொழுது அதை குறித்து நான் கதைப்பேன். සිංහෙක් ගර්ජනාද කරන විට වනේ සත්තු බය නොවේද? சிங்கம் கர்ச்சிக்கிற போது வன மிருகங்கள் பயம் இருக்காதா? දෙවියන් වහන්සේ අනාගත වත්රුන්ට කතා කරන විට අනාගත වත්රුවරු අනාවැකි නොකිය සිටීද? தேவனானவர் தீர்க்கதரிசி கூடாக பேசும் பொழுது தீர்க்க தரிசனம் உரைக்காமல் இருப்பாரா? සභාව යාචනා කරන්න රට උදෙසා දේශය උදෙසා. சபை முழுவதும் பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த நாட்டுக்காகவும் தேசத்துக்காகவும். ඒ වගේම යාචනා කරන්න அதே போல பிரார்த்தனை செய்யுங்கள் ශ්‍රී ලංකාව උදෙසා.